ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லஹரியில் 23வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கடன் தொல்லை நீங்கவும், ஆபத்துக்கள் விலகவும், சீரும் சிறப்புடன் வாழவும் இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. त्वया हृत्वा वामं वपुरपरितृप्तेन मनसा शरीरार्धं शम्भोः अपरमपि शङ्के हृतमभूत् यदि तत्त्वद्रूपं सकलमरुणाभं त्रिनयनं कुचाभ्यामानम्रं कुटिलशशिचूडालमकुटम्. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். ஈசனின் இடப்பாதி தேவிக்கு கொடுக்கப்பட்டதால் உமையொரு பாகனாக ஈசன் காட்சி அளிக்கிறான். இதனால் வலப்பக்கத்தில் காணப்படும் ஈசனின் உடலானது வெண்மை நிறமும் எடுத்து முடிந்த ஜடாமுடியுமாக காட்சி அளிக்க வேண்டும். ஆயின் அப்படி அல்லாது என் மனதில் முற்றிலும் சிவந்த தேக காந்தியோடும் பிறை நிலவு சூடிய முடியில் இரத்தினங்கள் இழைத்த கிரீடத்தோடும் முக்கண்களோடும் இரு பருத்த முலைகளின் பாரத்தால் சற்றே முன் வளைந்த உன் உடலும் காட்சியளிக்கின்றது. ஒரு கால் ஈசன் கொடுத்த இடப்பகுதி போதாதென எண்ணி அவனின் வலப்பகுதியையும் நீயே கவர்ந்து கொண்டு விட்டாயோ என்று எனக்கு ஐயமளிக்கின்றது. சக்தியோடு இரண்டர கலந்து விடுவதால் சக்தியை வணங்கினாலே ஈசனையும் வணங்கியதாக கொள்ளலாம். சக்தி இல்லாத எப்பொருளும் இவ்வுலகத்தாரால் விரும்பப்படுவதில்லை என்பதிலிருந்தே சக்தியின் மேன்மையை நாமும் அறிய முடியும். எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், அம்மா, சிவந்த சந்திரக்கலையுடன் கூடிய மணிமுடி, 3 கண்கள், பருத்த 2 ஸ்தனங்களோடு நீ சற்று முன்புறம் சாய்ந்து இருப்பதை பார்த்தால் நீ ஆதி சிவனுடைய இடப்பாகத்தை அபகரித்தது போதாமல் ஆசை தனியாமல் அவருடைய முழு பாகத்தையும் அபகரித்து விட்டது போல் தோன்றுகிறது என்று ஆசிரியர் விளக்குகிறார். கடன் தொல்லைகள் நீங்கவும், ரோக வியாதிகளிலிருந்து விடுபடவும், ஆபத்துக்கள் வராமல் இருக்கவும், சீரும் சிறப்புடன் வாழவும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம், உளுந்து வடை ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.